பாலாஜி, தற்போது அந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே பரபரப்பாக பார்க்கப்படுவது தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ காட்சிகள் தான். ஈரானின் உச்சபட்ச தலைவராக தற்போது இருக்கும் முஜ்தபா கமானி தற்போது அந்த ஒரு ராணுவ கட்டுப்பாட்டு அறைக்குள் நடந்து வருகின்ற காட்சிகள். இந்த காட்சிகள் தான் தற்போது நேற்று மாலையிலிருந்தே பரபரப்பாக ஈரான் முழுவதும் அமெரிக்கா வரை இந்த காட்சிகள் தான் சென்று கொண்டிருக்கிறது. முஜ்தபா கமானி எங்கிருக்கிறார் என்று தெரியாத சூழ்நிலையில் தற்போது திடீரென இந்த வீடியோ தற்போது வந்திருப்பது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதுவும் அவர் நேரடியாக அந்த ராணுவ கட்டுப்பாட்டு அறைக்குள் வந்து டிமோனா என்ற ராணுவ நிலையம், அணு உலை நிலையம், அதாவது இஸ்ரேல் உள்ள அணு உலை நகரம், அந்த இடத்தை ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்கின, பெரும் சேதத்தை அங்கு ஏற்படுத்தியது. அந்த மேப் வரைபடம் உள்ள இடத்திற்கு தான் வருகிறார். வரைபடம் உள்ள வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உள்ளே நுழைகின்ற காட்சி. ஆனால் இந்த காட்சிகள் உண்மையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டதா, அதே போன்று இது வரைகலைகள் மூலமாக, கிராபிக்ஸ் மூலமாக உருவாக்கினார்கள் என்ற பல கேள்விகள் வந்திருக்கிறேன். இதனுடைய உண்மை தன்மையை யாரும் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. வெளிநாட்டு ஏஜென்சிகளும் சரி, நாமும் முயற்சித்தோம். ஆனால் இந்த உண்மை தன்மையை உறுதி செய்யப்படுத்தவில்லை. ஆனால் இந்த காட்சிகள் தான் தற்போது பெரும் பேசு பொருளாக இருக்கிறது. இந்த காட்சிகள் பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது அமெரிக்கா ஒரு கெடு விதித்திருந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கெடு விதித்திருந்தார். நாளை மாலை வரை, செவ்வாய்க்கிழமை மாலை வரை ஈரானுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் சொன்ன 15 அம்ச கோரிக்கையுடன் உடன்பாட்டுக்கு வர வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், போர் நிறுத்தத்திற்கு வர வேண்டும். இல்லை என்றால் மின் நிலையங்கள் எல்லாம் தாக்கப்படும், பாலங்கள் எல்லாம் தாக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார், பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நாளை மாலை வரை காத்திருப்போம். அதற்கு பின்னல் என்ன நடக்கும் என்றால் நரகத்தை காட்டுவோம் என்ற வகையிலேயே குண்டுகளை வீசி தாக்குவோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்படி எச்சரிக்கை விடுத்த நிலையிலேயே அமெரிக்காவின் ராணுவ செயலாளராக, யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும் செக்ரட்டரி என்பது அங்கு அமைச்சர் போன்று, நம்ம ஊர் அமைச்சர் போன்று அங்கு. எனவே யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருப்பவர், அவர் தற்போது அந்த யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும் பீட் ஹெக்ஸேத் என்பவர் வெளிப்படையாக தெரிவிக்கிறார், குண்டுகளால் பேசுவோம். ஈரான் நாங்கள் சொன்ன உடன்பாட்டுக்கு வரவில்லை என்றால் ஈரானுடன் நாங்கள் குண்டுகளால் பேசுவோம், குண்டுகளால் தான் பேச்சு நடத்துவோம் என்ற வகையிலே பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கை கொடுத்து, மிரட்டும் துணியிலே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்காவின் எச்சரிக்கையை பார்த்து ஈரான் பயந்துவிடும் என்ற சூழலில் எல்லோரும் பார்த்த நிலையிலே ஈரான் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஈரான் என்ன சொல்லியிருக்கு என்றால், வாருங்கள் அமெரிக்கா, உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கும், நரகத்தின் வாசலை உங்களுக்கு காட்டுவோம், நரகத்தின் வாசலை உங்களுக்கு காட்டப் போகிறோம், உடனடியாக வாருங்கள் என்ற வகையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற வகையிலே ஈரானும் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஈரானுடைய சீனியர் ராணுவ கமாண்டராக, ஈரான் ராணுவத்தினுடைய மூத்த ராணுவ கமாண்டராக இருக்கும் அலி அப்துல்லாஹி அலி அபாதி, நரகத்தின் வாசல் தயாராக காத்திருக்கிறது, உங்கள் ஏமாற்றத்தின் எங்கள் மீதான ஏமாற்றத்தின் காரணமாக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சந்திக்க போகிறேன் என்று கூறியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அப்பாஸ் அரகச்சி, ஃபாரின் மினிஸ்டராக, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக அப்பாஸ் அரகச்சி, நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, எங்களுடன் போர் நிறுத்தம் வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வதை கேளுங்கள், மீண்டும் தாக்குதல்கள் நடத்த மாட்டோம் என்ற உத்தரவாதம், அதே போன்று இதுவரை ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கான இழப்பீடு முழுமையாக தர வேண்டும், இந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டு சமரசத்திற்கு வந்தால் போர் நிறுத்தம் குறித்து நாங்கள் யோசிப்போம் என்ற வகையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதே போன்று மூத்த ராணுவ கமாண்டரும் இருவருமே பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் முஜ்தபா கமானியுடைய வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். மேலும் அது மட்டுமல்ல, தற்போது 6வது வாரத்திற்குள் இந்த போர், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போரானது 6வது வாரத்திற்குள் உள்ளே நுழைந்திருக்கிறது. இந்த போர் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற அச்சம் தற்போது அதிகமாகவே அந்த பகுதியிலே மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்றான் கூற வேண்டும். என்றால் இந்த 3 நாடுகளிடையே நடக்கும் சண்டையால் மற்ற நாடுகள் எல்லாம், சுற்றி இருக்கும் நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை, நரகத்தின் வாசலை காட்டுவோம் எச்சரிக்கை. அமெரிக்காவும் ஈரானுக்கு பவர் பிளான்ட் அடையும், ஈரான் இதுவரை சந்தித்திராத அளவுக்கு மிக மோசமான விளைவுகளை, உங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒரு நரகமாக்கி விடுவோம் என்ற வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பதிவிலே நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் காமேனியின் வீடியோ வந்திருப்பதும்,
காமேனி ஏதோ உத்தரவுகள் பிறப்பித்ததாகவும், எனவே அந்த அடிப்படையிலே ஈரானும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாளை மாலைக்கு பிறகு ஏதோ ஒரு பயங்கர சம்பவம் காத்திருக்கிறது. அதற்குள்ளாக இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான், ஈஜிப்ட் போன்ற நாடுகள் எல்லாம் தற்பொழுது சமரசம் ஏற்படுத்துவதற்காக, அதாவது எகிப்து, பாகிஸ்தான், துருக்கி ஆகிய நாடுகள் 3 நாடுகளும் தற்பொழுது அமெரிக்கா, ஈரான் இடையே சமரசத்தை ஏற்படுத்துவதற்காக 45 நாள் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்காக முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். ஆனால் இரு நாடுகளும் தத்தமது நிலைகளிலே உறுதியாக இருப்பதால் நாளை மாலைக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற அச்ச உணர்வு தற்போதே மத்திய கிழக்கு நாடுகளில் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த இரு நாடுகளிடையான, இந்த 3 நாடுகளிடையான போரின் காரணமாக பல பகுதிகள், மற்ற பகுதிகள் எல்லாம் பெரும் பதற்றமும் அச்சமும் தொடர்ந்து காணப்படுகிறது. இயல்பு நிலை பாதிக்கப்படும் சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உலக அளவிலேயே இந்த 3 நாடுகளுக்கு நடக்கும் சண்டையால் உலக அளவில், மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, உலக அளவிலேயே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாடின் காரணமாக சங்கிலி தொடர் போல எரிபொருள் மட்டுமல்ல, யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பல உபபொருட்கள் வருவது தடைப்பட்டுள்ளதால், பெட்ரோலிய உபபொருட்கள் வந்தால்தான் பல பொருட்களை தயாரிக்க முடியும். அதனுடைய மொசைக் டைல்ஸ் ஆகட்டும், சோப் ஆகட்டும், லிக்விட் சோப், துணி சோப் போன்றவை எல்லாம் தயாரிப்பதற்கு இது போன்ற உபபொருட்கள், பெட்ரோலிய உபபொருட்கள் தேவைப்படுகிறது. அவை வருகின்ற கப்பல் தடுத்து நிறுத்தப்படுவதால் உலக அளவிலே பெரும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. சீனா, இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் இதன் எதிரொலி தற்போது காணப்படுவது. இந்த சூழ்நிலையில் தான் கெடு விதித்து நாளை முடிவடைகிறது. என்ன நடக்குமோ, இரு நாடுகளும் மீண்டும் பயங்கரமாக மோதிக்கொண்டால் அதன் விளைவு பெருமளவுக்கு பாதிக்கப்படும். ஹோர்முஸ் ஜலசந்தி ஏற்கனவே மூடிவிட்டு குறிப்பிட்ட இந்தியா போன்ற சில நாடுகளுக்கு மட்டும்தான் கப்பல் செல்வதற்கு அனுமதி கொடுத்து வருகிறது ஈரான். இந்த ஜலசந்தியை முற்றிலுமாக மூடிவிட்டால் பெரும் பிரச்சனை உலகம் முழுவதுமே எதிரொலிக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே என்ன நடக்கும் என்ற அச்சம் தற்போதே அங்கு பற்றி கொண்டுள்ளது என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் இதற்கிடையே ஏற்கனவே நான் கூறிய போல எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் சமரசம் செய்வதற்காக முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஈரான் ஆகட்டும், ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் உள்ள நமது இந்தியர்களிடம் பலரிடம் பேசிய பொழுது இந்தியா தலையிட வேண்டும், இந்தியா போன்ற அதிகாரமிக்க நாடுகள், சக்தி மிகுந்த நாடுகள், சீனா, இந்தியா போன்ற நாடுகள் தலையிட வேண்டும். நேரடியாக தலையிட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும். இந்த பிரச்சனைக்கு தற்காலிக முடிவாது ஏற்படும். போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும், உறுதியான போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும். இவர்கள் தலையிட அவசியம் என கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாளை மாலைக்கு பிறகுதான் அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரிய வரும். பாலாஜி.